ஒரு 2 நிமிஷத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்னோவும் கொட்ட ஆரம்பிச்சு. நீங்க தானம்மா சொன்னீங்க இதை என்னன்னு? ஏய் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கீங்க, அது என்ன வேலை பார்க்குது? ஏய் தோடடா, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இருக்கு. அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மண்டே. என்ன பண்ண போறோம்னா, நியூ இயர், பொங்கல் எல்லாம் வருது. ஸோ அதுக்கு வீடை தான் சுத்தம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். சிம்பிளான லஞ்ச் தான். இதுதான் எங்கள் கிச்சன். பார்த்துக்கோங்க, சின்ன கிச்சன் தான். இன்னைக்கு அதான் லஞ்ச். என்ன பண்ண போகிறோம்னா பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான லஞ்சு. பசங்களுக்கு, கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு, நம்ம இந்த ஃப்ரைக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணிக்கணும். மெல்லிசா பொட்டேட்டோ ஃப்ரைக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணிக்கணும். அது கூடவே அந்த பொட்டேட்டோ ரைஸ் கூடவே இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சேர்த்து செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தி. பசங்களுக்கு வந்து பொட்டேட்டோ ரைஸ்ன்னு சொல்லி இதையும் சேர்த்து கொடுத்துடலாம். இந்த இதில் ஸ்ப்ரவுட்ஸில் என்னென்ன போட்டிருக்கீங்க? இதில் வந்து பாசிப்பயிறு, கொள்ளு பயிறு, சுண்டல், அப்புறம் இந்த நிலக்கடலை போட்டிருக்கேன். ஆமாம், இது இந்த நம்ம ஊர் வெதருக்கு இந்த மாதிரி முளைச்சி வர்றதுக்கு 3 நாள் ஆகுது. இது நம்ம ஊர், வெளியில் ஸ்னோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி பண்ண இந்த ஸ்ப்ரவுட்ஸை? அதான் ஊற போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் இங்கே ஊறணும். ஏன்னா இந்த ஊர் பயிர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லாம் ஊறினா பத்தலை. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் ஊற போட்டு அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வருது. அதான் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு சாம்பார், அப்புறம் ஏதாவது பருப்பு அது கூட எல்லாம் சேர்த்து போட்டுருவேன் கொஞ்சம் கொஞ்சம். இந்த மாதிரி பொட்டேட்டோ ரைஸ் பண்ணோன்னா அது கூடயும் சேர்த்து, அது இருக்கிறதே தெரியாது. பொட்டேட்டோ இதுதான் மெயின் ஆக்சுவலாக. அதனால் அது அந்த டேஸ்ட்டு தான் கிடைக்கும். இது வந்து அந்த டேஸ்ட்டு பசங்களுக்கு தெரியாது. ஆனால் ஹெல்த்தியானது உள்ளே இருக்குது. கட் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கும் ரெடி, இந்த பயிர் ரெடி. அதே மாதிரி இங்கே பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். 2 கப்பு. 2 கப்புனா இந்த வீசம்படி சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் 2 வீசம்படி போட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு ரைஸ் ரொம்ப தேவைப்படாது, நம்ம காய் தான் நிறையா இருக்கும். இதில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமே யூஸ் பண்ண. நல்லெண்ணெய் நல்லது தான், கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா ஈவினிங் வந்தோடனே இன்னும் இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். சைட் டிஷ் என்ன பண்ணலாம்? இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. ஆனால் உங்கள் பொண்ணு வந்து முட்டை கேட்பா. போட்டு தான் பண்ணுறோம், அது தேவையில்லை. இது நான் ஆனால் கொஞ்சம் ஒரு முட்டை, ஏதாவது வடகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்பளத்தை விட வடகம், முட்டை ஃப்ரை, முட்டை பாயில்டு 4 முட்டை வேக வைக்கிறேன். டெடிக்கு, எனக்கு, ஸ்ரீனிகாக்கு. உங்களுக்கு வேணாமா? அப்போ அவனுக்கு ஆம்லேட் பிடிக்காது. சரி, இந்த மாதிரி டைமில் உருளைக்கிழங்கு அப்படியே வேகணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். எதுவும் இந்த மாதிரி பரட்டி விட்டுறாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இது இப்படியே. இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் லேட்டு தான், 1:15 ஆயிடுச்சு.
காலையில் எல்லாம் லேட்டாக தான், வின்டர் ஹாலிடேஸ்ன்றதுனால லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க. அதனால லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் யாரும் வரல. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாம். முட்டையும் வேக போட்டாச்சு, உப்பு போடல முட்டைக்கு, ஏன்னா டெடிக்கு கொடுக்குறதுனால உப்பு போடல. உப்பு போடாமல் தான் வேக வைப்பேன் முட்டை எப்பயும். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ப்ரவுட்ஸை போட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸுக்கு பதிலாக நீங்கள் பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். முக்கியமாக உருளைக்கிழங்கு வேகும்போது மூடி போட்டு வேக விடாதீங்க. இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வெளியில் ஒரே காற்றும் இந்த ஸ்னோ வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்னோவும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா. 2 நிமிஷம் தான், சரியான ஸ்னோவும் காற்று, நிற்க முடியல. டேய் 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 டேய், இப்படி வெளியில் ஓட பார்க்குறான். இந்த உருளைக்கிழங்கும் ஸ்ப்ரவுட்ஸும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த சாம்பார் பொடி ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டு கிளறினோன்னா பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. இந்த பொட்டேட்டோ ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி, கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக காலியாயிரும். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான பொட்டேட்டோ ரைஸ், பொட்டேட்டோ ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரைஸ் சூப்பராக இருக்குது. அப்புறம் எக்கு, அப்புறம் கொஞ்சம் வடகம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வடகம் தான். அப்புறம் அவங்க அப்பாவும் பையனும் ஆம்லேட் செஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு இது போதும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுத்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்து சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே சைடில் எடுக்கிறது வச்சு தரோம் அவனுக்கு. எல்லாம் சாப்பிட்டாச்சு. அடுத்து க்ளீனிங் ஒர்க் ரெடியா ஸ்ரீனிகா? எல்லாரும் வின்டர் லீவில் இருக்காங்க, சரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. எத்தனை வருது ஒரு சேர்லயே. எடுத்து கொண்டு போய் அங்கே வைமா. குட் கேர்ள் நீ. அங்கே அவன் கட்ட ஆரம்பிச்சிட்டான் வெளியில கூட்டிட்டு போகணும்னு. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்மள ஒரு காமெடி பீஸா மாத்திடுறாங்க. இது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வந்து போடுறோம், அதுக்கும் கிண்டல் பண்ணா நான் என்ன பண்றது? வா, வருது வந்து எடுன்னு சொன்னா வந்து எடு வா. இது என்னது அப்படியே வச்சிருக்க சாப்பிடாம? தள்ளு 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 தள்ளு. இதுக்கு இங்க பாரு டெடி, தள்ளு. இந்த மாதிரி குடும்பத்தை வச்சுக்கிட்டு நான் கிளீன் பண்றதுக்குள்ள என்ன பண்ணனா? அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு இந்த பக்கம் போற. சரி, இது எப்படியாவது எனக்கு கிளீன் ஆனா போதும். இது என்ன பண்ணிட்டு இருக்கு? அது எடுக்காது, அது ரொம்ப ஈரமா இருக்கு. சிரிக்காத. உங்களெல்லாம் வச்சு இங்க பாரு, பேப்பர் டவல் எடுத்துக்கோ. இதை வச்சு தொடச்சின்னா ஈரமா இருக்கும். நான் சொன்னேன் இங்க பாரு, நான் முதல்ல சொன்னேன், ஆனா இது ரொம்ப இப்ப ஈரமா இருக்கு. ஆமாண்டா, இப்ப சொல்றேன் பேப்பர் டவல்.
அதை தொடச்சிட்டு அப்போ பேப்பர் டவலை வச்சு தொடச்சி விட்டு ஈரமாக இருந்ததுன்னா முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வை. டேய் டேய் I said, did you want this or the wipes? And then you said this. I mean, you said the wipes. சரி ஓகே. And then when the video started, you told me to get this. சரி ஓகே, இப்போ கீழே எல்லாத்தையும் எடுத்து வை. ஏன்டா என்னைய படுத்துறீங்க? நீங்க புடுங்குற ஆணி போறோங்க, வேஸ்ட் ஆணி தான்டா. சரி சிரிக்காதீங்க, அப்படிதான் இருக்கு. ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எப்பயும் செய்யற வேலையை தானே நான் கேட்குறேன், இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ற? நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னா அன்னைக்கு தான். இங்க பாருங்க, அப்படி தூக்காத, அப்படி தூக்காத, கீழே விழுந்துரும். லட்டு அமுக்கிட்டு இருக்கு. சுகர் சாப்பிடக்கூடாதுன்னா சிரிக்காதீங்க. இதுல இது வேற டெடி. எல்லார் வீட்லயும் இப்படிதானான்னு சொல்லுங்க. சிரிக்க இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன், அதையும் இப்படி ஏன்டா பண்றீங்க? அங்கே ஒன்றும் இல்லை, அப்போதான் ஃபுல்லாக ஒரு லட்டை அப்படியே அமுக்குறது. அதெல்லாம் எடுடா, லேம்படா எடுடா, எடுத்துட்டு தொடடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எடுத்துட்டு தொடங்கடா. என்னமோ புதுசா பண்ற மாதிரி தான் பண்றீங்க எல்லாம். எங்க போற? என்ன ஒரு வேலை பார்க்க சொன்னா சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க, அது என்ன வேலை பார்க்குது? ஏய் இது ஏய் டெடி, ஃப்ரூட்ஸை கீழே வை. இங்க பாரு டெடி, இது பண்ற ஆட்டம் அதை விட இருக்கு. போச்சு இருடா வர்றேன். என்ன படுத்துறீங்க? நான் மைக் ஆன் பண்ணிருக்கேனா? ஆன் பண்ணிருக்கேன். தோடடா ஏமா அதை போட்டு படுத்திட்டு இருக்க? அது பண்ற எங்கடா போற? எத்தனை வைப்ஸ்டா? சிரிக்காத, ஏன்டா தொடச்ச எடுத்தே என்ன தொடக்கிற? தொடச்ச எடுத்தே தொடச்சிட்டு இருக்கான். எப்படி இந்த ஒரு இத்துணோண்டு இடத்த தொடக்கிறதுக்கு படுத்துற பாடு. அங்கே வைக்காதடா, எப்பயும் எங்க வச்சிருந்தனா அங்கே வை. புத்தா வந்து மேல எங்க வைக்கணும். இந்த வீட்ல தானே இருக்க. அவங்க இங்க கீழடா, கீழே பா.
எல்லாத்தையும் Where it was before. இங்கே இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தானே பண்ண சொல்கிறேன். வாட்டா வீடு துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓ, கல் உப்பு போட மறந்துட்டேன். டேய் இந்த பக்கம் வா. அவ டெடியை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வர. பார்த்து நடக்கணும் ஸ்ரீனிகா, வெளியில் ரொம்ப ஐஸாக இருக்கு. டெடி ஓடக்கூடாது, டெடி ஓடக்கூடாது. மெதுவா வழுக்குது பாரு, பார்த்து மெதுவா நட. சவுண்டு கொடுக்காம வேலையை பாருங்க. எல்லாத்தையும் எல்லா ஸ்க்ரீனையும் கலட்டி துவைக்க போடணும். இந்த டேபிளை எடுத்து வைக்கணும். ஹலோ, எல்லாத்தையும் எல்லா ஸ்க்ரீனையும் இது பண்ணி துவைக்கணும். சரி பண்றியா? சரி வா பண்ணுவா. இருக்கு இருட்டா இருக்கு வெளியில. லைட்டு போட்டுக்கோ. அங்க இன்னும் கொஞ்சம் தூரம், அங்க முன்னாடி இருந்ததோட. ஆமா, அதுல முடி இருக்கு பாரு, அதை எடுத்துறேன். முடிய கீழே இருக்கு, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு. முடியெல்லாம் இருந்துச்சுன்னா கையில எடுத்துரு, சரியா? ஃப்ரெண்டு அவங்க ஸ்வீட் கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்போதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எள்ளு உருண்டை பாருங்க, நம்ம ஊர்ல எள்ளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். வீடு க்ளீன் பண்ணேனா இல்லையா தெரியல. ஏன்னா இந்த பசங்க வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க. இப்போ நம்மளே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. எப்படியோ வீடியோ இன்றைக்கி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.